தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது. கொல்கத்தா சம்பவத்தில் உடற்கூராய்வுக்கு முன் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, விவரம். வணக்கம் சாரா. கொல்கத்தாவில் தொடர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை, அதாவது பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குற்றவியல் நடைமுறைகளை மேற்கு வங்க அரசு முழுமையாக பின்பற்றவில்லை எனவும் சம்பவ இடத்தை பாதுகாக்க கூட மேற்கு வங்க அரசு தவறிவிட்டதாகவும் கூறி மாநில அரசை சரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. முன்னதாக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மருத்துவமனைகளில் பாதுகாப்பு குறித்து உச்சநீதிமன்றம் கவலை கொள்கிறது என்பதை மருத்துவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து மருத்துவர்கள் தங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் பணிக்கு திரும்பினால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தனர். மருத்துவர்கள் பணிக்கு திரும்பவில்லை எனில் பொது சுகாதார உள்கட்டமைப்பு எவ்வாறு செயல்படும் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இருந்த போதும் அப்போது சம்பவத்தை மூடி மறைக்க, அதாவது பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை மூடி மறைக்க மம்தா பானர்ஜி அரசு, அதாவது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அரசு முயற்சித்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. உண்மை கண்டறியும் சோதனையானது குற்றவாளிக்கு செய்யவில்லை எனவும் சிபிஐ தெரிவித்திருந்தது. தொடர்ந்து இயற்கைக்கு மாறான மரணம் என்றால் மட்டுமே உடற்கூராய்வு என்ற நிலையில் அதற்கு முன்னதாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஏன் என மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. தொடர்ந்து வழக்கு பதிவுக்கு முன்னதாக உடற்கூராய்வு நடத்தப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தனர். உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின் தான் வழக்கு பதிவு நடந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மேற்கு வங்க போலீசாரின் செயல்பாடு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் உடற்கூராய்வுக்கு பின் சம்பவம் நடந்த இடம் நாசமாக்கப்பட்டு உள்ளதாகவும் தொடர்ந்து தலைமை நீதிபதி வருத்தம் தெரிவித்தார். சம்பவ இடத்தை பாதுகாக்க கூட மேற்கு வங்க அரசு தவறிய விட்டதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து 18 மணி நேரத்திற்கு பின் சம்பவ இடத்தை சீல் வைத்தது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேற்கு வங்க அரசின் பதில்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். தொடர்ந்து குற்றவியல் நடைமுறைகளை மேற்கு வங்க அரசு முழுமையாக பின்பற்றவில்லை எனவும் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்திருந்தார். கொல்கத்தா வழக்கில் மேற்கு வங்க அரசின் நடைமுறை இதுவரை நான் காணாத ஒன்று என வழக்கு விசாரணைகளில் ஒரு நீதிபதியான நீதியரசர் பர்திவாலாவும் கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து வழக்கை வாதாடும் இடமாக சமூக வலைதளங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். தொடர்ந்து தற்போது உணவு இடைவேளைக்காக நீதிபதிகள் சென்றுள்ள நிலையில் சரியாக 1 மணி நேரத்திற்கு பின் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.